ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். இன்றைய ராசி பலன்கள். முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசி, இன்றைக்கி நீங்கள் சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வெளியூரில் இருந்து இன்பமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். தடைப்பட்ட சில வேலைகள் நிறைவு பெறும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குழப்பம் மறையும். மிக மிக தெளிவான ஒரு விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு எதிர்கொள்வீங்க. சரியா? அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஆதரவான நாள் எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி உங்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கை உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசி பார்த்திங்கன்னா மனதில் புதுவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். புனித தல பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கைகூடும். தன வரவுகளில் மூல சேமிப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் நிச்சயம் உண்டாகும். நிறைய இரக்கம் காட்ட வேண்டிய சூழல், நிறைய பேருக்கு இரக்கம் காட்ட வேண்டிய சூழல் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் நிறம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். இதில் ரோகிணிக்கு சாதகமான நாள். மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் நிச்சயம் உண்டாகும். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். முன்ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். சோர்வு நிறைந்த நாள். சரியா? உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காரங்களுக்காக சொல்ல போனோம்னா நெருக்கடியான நாள் இன்று. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமை வேண்டும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோவப்படாதீங்க, அனுசரித்து போங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இதே தான். அனுசரித்து செல்லவும், பொறுமையோடு செல்லவும், அனுசரித்து செல்லவும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசிக்காரர்கள் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். கவலை விலகும் நாள் இன்னைக்கு. சரியா? அதிர்ஷ்ட திசை உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். இதில் பார்த்தீங்கன்னா புனர்பூச ராசிக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். எல்லா விஷயத்துலையுமே தெளிவு இன்றைக்கி பிறக்கும். சில சிக்கல்களான நிறைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். இல்லை உங்களை சுற்றி பின்னி இருந்திருக்கலாம். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உங்களுக்கு தெளிவு பிறக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பல சிக்கல்கள் குறையும். சரியா? ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல முன்னேற்றம் ஏற்படும். சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பம் விலகும். உயர்கல்வி குறித்த புதிய தேடல் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். சரியா? தேவையில்லாத யோசிங்க. ஒரு இடம் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். வியாபாரத்திற்கு தேவையான உதவி சாதகமாக அமையும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் சில புதுமைகள் மூலம் மற்றவர்களின் கவனத்தை கவர்வீர்கள். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். சரியா? இதில் மகம் ராசிக்காரர்களுக்கு தேடல் பிறக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாள்.
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல் பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் சாதகமாகும். நிறைய விஷயங்கள் நீங்கள் வேண்டிய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று உங்களுக்கு புதுமையான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசி குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விளக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவலைகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம். உத்திரம் திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் அதாவது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பல திறமைகள் இன்று வெளிப்படும். அஸ்தம நட்சத்திரக்காரங்களுக்கு பல குழப்பங்கள் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் நிச்சயமாக இன்றைக்கி அதிகரிக்கும். அதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் சில மாற்றங்களின் மூலம் மேன்மை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும். பேச்சு வன்மையால் காரியம் அனுகூலம் உண்டாகும். புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். புரிதல்கள் பிறக்கும் நாள். பல கேள்விகளுக்கும் விடைகள் தெரியும். விடைகள் தெரிந்தாலும் கேள்விகள் உங்களை தாக்கும் பொழுது தேவையானதை மட்டும் எடுத்துக்குங்க. தேவையில்லாததுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதனால தான் சொன்னேன், பல விஷயங்களுக்கு இன்னைக்கு புரிதல்கள் பிறக்கும். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர்பச்சை நிறம். இதில் சித்திரை பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். சரி, அடுத்து நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. சரியா? விருச்சிக ராசி மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஒப்பந்தம் சார்ந்த பணிகளின் லாபம் மேம்படும். மனதில் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். ஆதாயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு லாபங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் விலகும். அடுத்து நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நண்பர்களின் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். தன வரவுகள் திருப்தியாக அமையும். அனுகூலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறம். இதில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு திருப்தியான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு பாக பிரிவினைகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையால் கலகலப்பான சூழல் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும். சேமிப்பு சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சினம் மறையும். கோபம் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இதில் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு அமையும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். பேச்சுக்களின் அனுபவம் வெளிப்படும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும். குழந்தைகள் வழியில் புரிதல்கள் ஏற்படும். இன்றைக்கி உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உங்களுடைய நட்சத்திரங்களில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது அவிட்டம். அந்யோன்யம் மிகுந்த நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும். புராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் ஏற்படும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனராசி.
மீன ராசிக்காரங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். தடைப்பட்ட சில பயணங்கள் கைகூடும். சுகம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உங்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். உத்திராடி நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் கைகூடும். ஆகையால் இந்த 12 ராசிக்காரர்களும் இப்போ நம்ம சொன்னதை உள்வாங்குங்க. இந்த 12 ராசிக்காரர்களும் நம்ம சொன்னதை உள்வாங்குங்க. முடிந்தவரை அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று தரிசனம் கொள்ளுங்கள். இறைவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இறை நம்பிக்கையற்றவர்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்துவதற்கு இயலாத ஒன்று. ரெண்டாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வராது. பேசிக்காக இறை நம்பிக்கை எவனுக்கு இல்லையோ அவனுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் குறையும். ஸோ தன்னம்பிக்கை ஆற்றல் வளர வேண்டும் என்றால் நீங்கள் இறை நம்பிக்கையை அதிகரித்து கொள்ளுங்கள். சரியா? ஸோ இறைவன் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற இரக்கம் இருந்தாலும் இறைவனை நம்புங்கள். அவன் உங்களோடு துணை இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.